லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி புதினா தொக்கு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நான் முழு உளுத்தம்பருப்பு எடுத்தனாலே நான் கடலப்பருப்பு போடும்போதே நான் போட்டுட்டேங்க. ஏன்னா வந்து முழு உளுத்தம்பருப்பு வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. நீங்கள் வந்து பாதி உடைச்ச உளுத்தம்பருப்பு எடுத்தால் கடலப்பருப்பு நல்லா ஓரளவுக்கு வறுபட்ட உடனே நீங்கள் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஓரளவுக்கு வறுபட்ட உடனே 1 ஸ்பூன் வந்து கருப்பு எள் எடுத்துருக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள் கூட எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து நல்லா நம்ம வறுத்து கொடுக்கலாம். அதானவுடனே 1 ஸ்பூன் வந்து தனியா அதையும் எடுத்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா நம்ம வறுத்து கொடுக்கலாம். காரத்துக்கு தேவையான நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு வறுபட்டவுடனே நம்ம வந்து சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்டவுடனே ஒரு லைட்டாக வறுத்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா வந்து சீரகம் வந்து நிறைய வறுபடுவானாங்க. லாஸ்ட்டில் நம்ம சீரகம் சேர்த்தோம்னா அது வாசனையும் மணமும் இருக்குங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 கப்பு வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டு நம்ம ஓரளவுக்கு வதக்கிடலாம். வதக்கும் போதே கொஞ்சமாக வந்து இஞ்சி போட்டுக்கலாங்க. ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. அது வதங்கினோடனே நான் கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. புளி டேஸ்ட் தாங்க இந்த தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பழைய புளி போட்டிருக்கேங்க. அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இது கூட வந்து அதை வதக்கி கொடுத்தோடனே கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நான் வந்து 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்கேங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இருக்கேங்க. அந்த புதினாவை 2 கைப்பிடி எடுத்துருக்கேங்க. கடாயில் போட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா வதங்கிட்ட உடனே கொஞ்சமாக வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கலக்கி கொடுத்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. வெங்காயம்லாம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளேயே நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சோம் பாருங்கள், கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் அதை போட்டு நம்ம தண்ணி ஊற்றாத ஃபஸ்ட்டு வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. அது பாருங்கள், கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோங்க. இந்த மாதிரி தான் கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ வந்து வெங்காயம்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ அந்த வெங்காயம் புதினா எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் தூள் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்ற வேணாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க. அரைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் வந்து திட்டமாக ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. 2 காஞ்ச மிளகா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டிருக்காங்க. அது நல்லா வதக்கி கொடுத்த உடனே இந்த தொக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து கடாயில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி வச்சோம்னா 1 மாதம்னாலும் நம்ம கெட்டு போகாதுங்க. சாதத்தோடு டக்குன்னு நம்ம பிசைஞ்சு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட கொடுக்கலாங்க. நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. நம்ம வந்து டூருக்கு போனால் கூட இது சாதம் எடுத்துக்கின்னு இந்த சட்னி எடுத்துன்னு போயிட்டு நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், வதக்கந்து போதுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க தொக்கு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கை வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா வாசனையும் மணமும் அப்படியே இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.